உனக்கெல்லாம் ஏன் இந்த ஆசை? இவன்லாம் எங்க ஜெயிக்க போறான்? தம்பி கொஞ்சம் கிளம்பு, டைம் வேஸ்ட் பண்ணாம. தம்பி நீங்க என்ன ஆளுங்க? பணம் இருக்கா? டேய், ஆசைப்படுறது கூட ஒரு தகுதி வேணும்டா. உன் திறமைய கூட முதலீடாக தான்டா பார்ப்போம். மணி டீயா? இரு நான் வரேன். அண்ணா டீ நல்லா இருந்துச்சுண்ணா. டீயில் கொஞ்சம் டிகாஷன் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மணி வேற எதுவும் சாப்பிட்றியா? இல்லை, டீ மட்டும் போதுமா? மாஸ்டர் 2 டீ. இந்தா மணி, வா. அப்பா இப்போ நான் திறமை மட்டும் இருந்து ஏன் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? இங்கே எல்லா மனுஷனுக்கும் ஒரு திறமை இருக்குது. அதில் பாதி பேர் தான் குடும்பத்தை கஷ்டத்தை நினச்சி கனவெல்லாம் தூக்கி போட்டு வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான் குடும்பத்துக்காக, உன் அப்பா மாதிரி. அதில் பாதி பேர் இப்படியாச்சும் ஒரு நாள் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க, உன்ன மாதிரி. டீயா போட்டிருக்கான். டீ தண்ணி மாதிரி இருக்குண்ணா. இது மனுஷன் குடிப்பானா? வேற டீ போட்டு தரேன் டீ மாஸ்டர்னு சொல்லிக்கிறது நல்லாவே இல்லைண்ணா. தரேன்ப்பா. காசு வேஸ்ட்ண்ணா. மனுஷங்களில் 3 விதம். நம்ம டீ வாங்கும்போது பார்த்தல்ல, டீ நல்லா இல்லாட்டியும் அவர் சொன்ன அந்த விதம். இப்போ 2வதாக ஒரு அண்ணனை பார்த்தல்ல, டீ நல்லா இல்லாட்டியும் அவர் ஹாஸாக பேசின அந்த விதம். எது நடந்தாலும் எதுவும் நடக்காத மாதிரி போகிறாங்கல்ல, அவங்க ஒரு விதம். நீ போகிற பாதையில் 1000 பேர் 1000 சொல்லுவான். அதில் ஒருத்தர் மட்டும்தான் தன்னம்பிக்கை கொடுப்பார். அந்த ஒருத்தர் கொடுக்குற தன்னம்பிக்கை மட்டும் எடுத்துக்கோ. முயற்சி ப்ளஸ் தன்னம்பிக்கை ஈக்குவல் டு வெற்றி. இவ்வளோதான்டா. இதுக்கு போய் மூஞ்சி உருன்னு வச்சுருக்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். டீயை குடி. நம்மக்கிட்ட பணம் பலம் இருக்கணும், இல்லைனா அரசியல்வாதி சப்போர்ட் இருக்கணும். 2ல் 1 கூட இல்லாட்டி நம்ம திறமையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா. காமெடி நடிகர் யோகி பாபான்னு திறமையை மட்டும் நம்பி திரைத்துறைக்குள்ளே வரும்போது அவரை உருவைக்கிளி பண்ணாத ஆட்களே கிடையாது. இப்போ அவர் கூட நடிக்காத ஸ்டார் நடிகர்களே கிடையாதுடா. அப்போ அவர்கிட்ட அரசியல் சப்போர்ட்டும் இல்லை, பணபலமும் இல்லை, திறமையை மட்டும் நம்பினார். ஜெயிக்கிற வரைக்கும் நீயும் போராடு. நீ சொல்கிறதெல்லாம் அப்போது, இப்போ அப்படி கிடையாது. திறமையை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை மாதிரி ஆளுங்க எல்லாம் என்ன வேலை செய்யணும், என்ன பேசணும், எந்த மாதிரி நடக்கணும், எல்லாம் அவனுங்க கார்பரேட் சலாம் போகிற அரசியல்வாதி தான் முடிவு பண்ணுறானுங்க. நம்ம வாழ்க்கை தரத்தை எந்த அரசியல்வாதி மேம்படுத்த மாட்டான், நம்ம தான் மேம்படுத்திக்கணும். நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் வாழ்கிற வாழ்க்கையே போராட்டத்தில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வறுமை தான் அரசியல்வாதிக்கு வருமானமே. உன் திறமையை கூட இங்கே முதலீடாக தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் இங்கே மாற்ற முடியாது. அப்படி மாற்ற நினச்சா ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வா. அதிகாரத்துக்கு வந்தால் சாதாரண மக்களின் தலையெழுத்து கூட மாற்றலாம். அதிகாரம் ஒன்றே மக்களின் ஆயுதம். அதிகாரம் ஒன்றே மக்களுக்கான ஆயுதம்.